உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். மே மாதம் என்பது உலகத் தமிழர்கள் வாழ்க்கையில் மிக முக்கிய திருப்பங்களை ஏற்படுத்திய மாதமாக இருக்கிறது. குறிப்பாக இலங்கையில் பூர்வக்குடி மக்களான தமிழர்களுக்கு இது மிக முக்கியத்துவம் வாய்ந்த வலிகளையும் வேதனைகளையும் அனுபவங்களையும் கண்ணீரையும் இரத்தத்தையும் சிந்தி தாங்குனா துயரத்தை ஏற்படுத்திய மாதங்களாகவே இருக்கின்றன. இந்த மாதத்தின் தொடக்கமாக நீங்கள் பார்த்தால் கைகளில் ஆயுதம் ஏந்த வேண்டிய நிலைக்கு ஆளாகிய அந்த அமைப்பு, விடுதலை அமைப்பு 1976ஆம் ஆண்டு மே 5ஆம் தேதி தான் தொடங்கப்பட்டது. அதன் பிறகு 1991ஆம் ஆண்டு மே மாதம்தான் ராஜீவ்காந்தி படுகொலை நிகழ்த்தப்பட்டு அதனுடைய பழி அந்த போராளி அமைப்பின் மீது, விடுதலை அமைப்பின் மீது சுமத்தப்பட்டது. அதன் பிறகு 2009 மே மாதம்தான் அந்த இயக்கம் அழிக்கப்பட்டு போர் நிறுத்தப்பட்டது. 2026 மே மாதம்தான் அன்று அந்த இயக்கத்தை அழித்த சுமார் 1.5 லட்சம் அப்பாவி தமிழர்களை கொன்று குவித்த இலங்கை இராணுவத்திற்கு துணையாக நின்ற இந்திய அரசை ஆண்டு கொண்டிருந்த காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் அதனுடைய கூட்டணி கட்சியான திமுகவிடமிருந்து பிரிந்து அரசியல் ரீதியாக உறவை துண்டித்து கொண்ட மாதமாகவும் 2026 மே மாதம் இருக்கிறது. ஆக 1976, 1991, 2009, 2026 ஆகிய இந்த 4 மே மாதங்களும் இலங்கை வாழ் பூர்வகுடி தமிழ் மக்களினுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பங்களை ஏற்படுத்திய மாதங்களாகவே நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.